இப்போ பிள்ளைகள்லாம் பாருங்கள், பிள்ளைகளெல்லாம் நீங்கள் படிக்க வச்சுட்டு இருப்பீங்க. பிள்ளைகள் வந்து விளையாட்டாக இருக்கும், செல்ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கும்போதே பாடமே பிடிக்காது. காரணம் என்ன? அது முடிவு எடுக்கல, நீங்கள் முடிவு எடுத்து. பேரண்ட்ஸும் முடிவு எடுத்திருக்காங்க, பிள்ளைகள் படிக்கணும்னு பேரண்ட்ஸும் முடிவு எடுத்திருக்காங்க, பிள்ளைகள் முடிவு எடுக்கல. அப்போ பிள்ளைகளுக்கு வந்து என்ன முடிவு எடுக்குது? செல்ஃபோன் பார்க்கணுன்னே அது ஒரு முடிவு எடுத்தது. அது முடிவுக்கு தான் ஆர்வம் வரும். செல்ஃபோன் பார்க்கறது தான் ஆர்வம் வரும் மொழிய நீங்கள் எங்கே ஒழிச்சுட்டாலும் அதை கண்டுபிடிச்சி எடுத்தோம். அந்த ஆர்வம் அதை தான் கண்டுபிடிச்சி எடுக்கிற ஆர்வம் தான் அது. அப்போ அது முடிவு எடுக்கும். எல்லாருமே வந்து எனர்ஜி வேணும், செயல்படுறதுக்கு எனர்ஜி வேணும்னு சொன்னால் முடிவு எடுக்கும். நீங்கள் என்ன முடிவு எடுக்கீங்களோ நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்தே வரும். அதனால் நீங்கள் முடிவு எடுக்கிறது முக்கியம். இப்போ முடிவு எடுக்கிறதுலையுமே நிறைய அணுகுமுறைகள் இருக்குது. சில இதுகளை வந்து நீங்கள் மனசு வந்து ஒரு இப்படி சொல்லிடுறேன். ஏன்னா மனசு வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் முடிவு எடுக்கணுமோ, செய்யணுமோ, நேரம் செய்ய வேண்டாமோ, அப்படியே அங்கேயுமோ கொஞ்சலாடிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எதாவது முடிவு எடுங்க. செய்யணும்னு முடிவு எடுங்க, அல்லது செய்ய வேண்டாம்னு முடிவு எடுங்க. சில நேரத்தில் ரெண்டு முடிவுமே வந்து ப்ராப்பராக இருக்காது. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த இஷ்யூ அப்படியே ஒரு வாரம் 10 நாளைக்கு பெண்டிங்கில் வைக்கணும்னு ஒரு 3வது முடிவு எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தான் உங்கள் மனசும் செயலும் ஒத்துழைச்சி செயல்படுறதுக்கு நல்லா. இதுதான் வந்து முடிவு எடுக்கிறதுங்கிறது. அடுத்தாப்புல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த டோட்டல் மைண்ட் கான்சியஸ் மைண்ட்னு பார்த்தோம். அதில் எட்டியதை எடு, எட்டாவதை கொடு. நமக்கு நல்லா தெரியக்கூடிய வேலையாக இருந்ததுன்னா நம்ம கையில் எடுத்துக்கணும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா அந்த டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுக்கறதெல்லாம் பழகிடும். ஏன்னா அதை டோட்டல் மைண்டை கொடுத்தா தான் எட்டியதை நீங்கள் எடுக்க முடியும். எட்டாவதையும் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எட்டுனதையும் எடுக்க முடியாமல் போகும். அதனால் எட்டாவது எல்லாத்தையும் டோட்டல் மைண்டை கொடுத்தீங்கன்னா தான் எட்டுனது கையில் எடுக்க முடியும். அதனால் எட்டுனது எட்டாவதுலேயே ரெண்டு, உங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் எட்டுன பகுதி எட்டாவது பகுதி ரெண்டாக பிரித்து விடுங்க. எட்டாவது பகுதி டோட்டல் மைண்டை விட்டுருங்க. இறைவன் விட்டாலும் ஒன்று தான், டோட்டல் மைண்டை விட்டாலும் ஒன்று தான். பார்த்துக்கிடுவாரு, டோட்டல் மைண்ட் பார்த்துக்கிடும். நாம் என்ன செய்யணுமோ அதை செய்வோம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற செயல் நல்லாயிருக்கும். அந்த டோட்டல் மைண்டும் உங்களுடைய பேக்ரவுண்டில் வந்து இணைஞ்சிடும். நீங்கள் கான்சியஸ் மைண்டே செஞ்சாலும் கூட உங்கள் தொடங்கி டோட்டல் மைண்டை வந்து உங்கள் பேக்ரவுண்டில் இருந்து எல்லா செயலையும் வெற்றிகரமாக பண்ண வச்சிடும். அப்போ நீங்கள் இப்போ எந்த செயலாக இருந்தாலும் எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் ரெண்டாக பிரிச்சுக்கணும். அடுத்தாப்புல இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் தான் ஒரு ஜீனியஸ். இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு